வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரன் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் மீன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மீன ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான். இப்போ உங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்க வாக்குஸ்தானத்துல இருக்கு. அது குருக்கு 12ஆம் இடத்துல விரைஸ்தானத்திலையும் இருக்குங்க. இப்போ உங்க ராசியில பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை. எப்பவுமே ராகு ஆசைகளை நிறைஞ்ச ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். நமக்கு எது கொடுத்தாலும் பத்தல, நம்ம ஆசைகளும் கற்பனைகளும் அளவுக்கு அதிகமா தூண்ட வச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா பார்த்துட்டீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, தடங்கள், குழப்பங்கள், ஒரு நல்லது பண்ண போன கெட்டதா முடிகிறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சூழ்நிலைகள், இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா நமக்கு ஒரு விடிவுகளுங்கிறது கண்டிப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில பார்த்து ராகு பகவானோட புதன் சேர்க்க பிற்பாதையில சூரிய பகவானை வர்றதுனால இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நிலையான ஒரு முடிவுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு யோசனைகள் நீங்க பண்ணும்போது அது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா விரைய சனி நடந்துட்டு இருந்தாலும் நீங்க இந்த காலகட்டத்துல சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்றது நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல இருக்கும்போது மண் சார்ந்த விஷயங்கள், அதாவது அசையா சொத்து விஷயங்கள் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு எனக்கு எண்ணம் இருக்கு, என்னால வீடு கட்ட முடியல, இல்ல அட்லீஸ்ட் ஒரு இடமாவது வாங்கி போடலாம், அது என்னால வாங்க முடியல, இல்ல பழைய வீடு இருக்கு, அது ஏதாவது ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு புதுப்பித்தல், ஒரு ஆல்ட்ரேஷன் ஏதாவது நீங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப இந்த மாதத்துல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்ட முடியாதுங்க, இடம் வாங்க முடியாதுங்க, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாதுங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டியிருந்தாலுமே பாதியில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். ஐயோ நம்மளால வீடு கட்டு ஆசைப்பட்டு கட்டின வீடு பாதியில நின்றுட்டுமே. ரெண்டாவது கட்டியிருப்பீங்க, ஆனா அந்த வீட்டுல போய் உங்களால ஒரு போய் குடி போய் அங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கலாம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா சரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இது அந்த வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்றது நல்லது. சுப விரயங்கள் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, திருமணம் பண்றது, இது எல்லாமே சுப விரயம். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லவ் மேரேஜ் பார்த்துட்டீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல சொல்லலாமா வேண்டாமா, இது சொன்னா நமக்கு நடக்குமா அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த 7 சனியில விரைய சனியில நீங்க இது மாதிரி நீங்க திருமணத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்துக்கும் போதும் இல்ல பேசும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த திருமணம் தடை இல்லாம நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் அமையும். ரெண்டாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது நீங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்திருந்தாலுமே, இல்லை நான் இந்த டயத்துல இது உங்களுக்கு நான் தரேங்க, இந்த டயத்துல இந்த வேலைக்கு முடிச்சு கொடுக்குறேங்க அப்படி நீங்க நினைச்சிருந்தாலுமே கூட உங்களால பண்ணியிருக்க முடியாது. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பண்ணும்போது அது கட்டாயம் அது நடந்தே தீரும். அதனால பாத்தீங்கன்னா இது நீங்க முழுமையா பயன்படுத்தி கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது குழந்தை பாக்கியம். இப்ப ஆல்ரெடி நமக்கு ஒரு 7 சனி நடந்துட்டு இருக்கு, நமக்கு கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யோன்யம் இல்லாம இருக்கு, இதனால நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யோன்யம், ஒரு அரவணைப்புனால பிரிஞ்சு போன உறவு முறைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவிகளாக இருக்கட்டும், ஒற்றுமைகள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவானும், உங்க ராசியில ராகு பகவானும் புதனும் சூரிய பகவான் சேர்க்க இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா இந்த வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனை, பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது தொழில் பாத்தீங்கன்னா ஒரு நிலையான இப்ப 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஜென்மச்சனி நடந்ததுல இருந்து கும்பராசியில ஜென்மச்சனி நடக்கும்போது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு நிலையான தொழிலுங்கிறது கண்டிப்பா இல்லாம இருக்கலாம்.
நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அங்க போய் ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு வந்து தொழில் பண்ணலாமா, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்க சொந்த தொழில் பண்ற மாதிரி இருந்தால் ரொம்ப அதிக முதலீடு நீங்க போடாம ஓரளவுக்கு நீங்க முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கண்டிப்பா வரும். அது தேவையில்லாத சுபவிரயங்கள் நீங்க வந்து பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது. கடன் வாங்கி நம்ம ரொம்ப ஆடம்பரங்களா நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்ம இன்னும் கடன் வாங்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கடன் நீங்க கட்டும்போது மறுபடியும் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் கட்ட முடியாத சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் இழுத்து சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல், மற்றவங்க மேல நம்பி நீங்க இறங்கி பண்றதோ அதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப விரையச்சனி நடந்துட்டு இருக்கனாலையும், ஏன்னு கேட்டீங்கன்னா 7 லட்சம் ஆரம்பிச்சனாலும் என்ன ஆகும்னா, நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்பி போறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அதனால மற்றவங்களை சார்ந்தும் மற்றவங்களை நம்பியும் நீங்க இறங்கி நீங்க பண்ணாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு இறங்கி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். அதனால இது நீங்க துணிஞ்சு பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளும், வயிறு சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது, நுரையீரல் பிரச்சனைகள் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமா இருங்க. என்கிற நம்ம வயிறு வலி தானே, ரொம்ப ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் போது அதை நீங்க அசால்ட்டா எடுக்காம அது மேல கவனம் வச்சு நீங்க எதா இருந்தாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரங்கள் தவிர்த்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம விநாயகரை, ஆஞ்சநேயரை நீங்க வழிபாடுகளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 லட்சம் நடக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரங்கள் தவிர்த்துக்கோங்க, தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப விரைச்சனி நடக்கிறதுனால நீங்க வந்து வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. இல்ல பழைய வண்டி இருக்கு, அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம புது வண்டி ஏதாவது வாங்கலாமா, இல்ல முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 7 லட்சம் நடக்கும்போது வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் பண்ற இடத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில் பண்ற இடத்துல உங்ககிட்ட நல்ல விதமா பேசிட்டு உங்ககிட்ட நல்ல விதமா பழகிட்டு பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லிட்டு போவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இவங்களை நம்பணுமே, இவங்க நமக்கு நம்பிக்கையான ஆளா இருந்தாங்களே, நமக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மனக்கவலைகள் வரலாம். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை நம்பி நீங்க பொறுப்பு கொடுக்காம உங்க மேல நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப நம்ம என்னதான் கோச்சாரம் படிக்கிறோம்னு நம்ம பார்த்தாலும் தன்னுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபதி நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது தர. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.